ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல. ஆட்சியம் வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க அறிவிக்கிற திட்டங்கள் எப்படி பாத்தீங்க? ஒரு சில திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. பெண்கள் வாக்குறுதி இல்ல, அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்கணும். அரசாங்கம் இன்னும் பதவியேற்று 2 மாசம் கூட ஆகல. அவங்க என்ன மே மாசம் 10ஆம் தேதி தான் பதவி ஏற்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஜூலை 6ஆம் தேதி தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். ரெண்டாவது, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து திரு செங்கோட்டையனை தவிர எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர் ஆகிட்டாங்க. அதில் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செட்டில் ஆகிறதுக்கு. முதல் பட்ஜெட்டை போடட்டும். பட்ஜெட் அறிவிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன டைரக்ஷன் சொல்ல முடியும். இப்போவே சொல்றது இது ஒரு கிரிக்கெட் மாதிரி பால் டு பால் காமெண்ட்ரிலாம் கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வார் வந்து ஓரளவு இதுவாகிடுச்சு. பட் இன்னும் இந்த நைக்கான பெட்ரோல் இந்த விலை, கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது அந்த பெனிஃபிட்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கம்பெனியெல்லாம் விலையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் கம்பெனி இன்னும் குறைக்காமல் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அதோடைய நிதி பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக இன்னும் மக்கள்கிட்ட இருந்து இன்னும் பணத்தை உறிஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஆட்சி கலைய போறது இல்ல. ஆட்சியில் இருக்கவங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அவங்க யாரையும் சேர்த்துக்க கூட வேண்டாம். யாரும் அவங்களை விட்டுட்டு போறது இல்ல. ரிலாக்ஸ்டா 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். வெளியே இருக்கவங்க யாராவது ஆட்சியை கவுக்குறதுன்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால இந்த முயற்சியை யாராவது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. செஞ்சாங்கன்னா அது வெற்றி அடையாது. ஆனா ஆட்சியில் இருக்கவங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம். யாரும் அவங்களை விட்டுட்டு போறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் சேர்த்துக்கவும் தேவையில்லை. நல்ல நிலையாக 5 ஆண்டுகள் ஆட்சி. 1967 அண்ணா அடிச்சாருல வந்து நாக் அவுட் ஆயிடுச்சு காங்கிரஸ். இன்னும் எந்திரிக்க முடியல அப்படின்னு எல்விஎஸ் சொல்றாரு. இது என்ன பண்றது? அவருக்கு வந்து தேசிய அரசியல் தெரியல. ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு பின்னடைவு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சவுத் இந்தியால இருக்கிற 4 பெரிய ஸ்டேட்ல, 5 பெரிய ஸ்டேட்ல, 3 ஸ்டேட்ல முதலமைச்சர் யாரு? காங்கிரஸோட முதலமைச்சர் தானே இருக்கான். இப்போ நான் திருப்பி கேட்கலாமே, எங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எங்களுக்கு கேரளாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு கர்நாடகாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேசில் முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க? அதனால யார் எந்திரிச்சு நிற்கிறா, யார் ஆட்சி செய்கிறான்னு கொஞ்சம் இந்த மாதிரி தேவையில்லாத ரொம்ப சினிமா பார்க்குறாங்க போல இருக்குல்ல. இன்னும் பஞ்ச் டயலாக்லேயே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சப்ஸ்டாண்டிவா, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சொல்ல வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுடைய நிலையில எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கின்றன. இதை வந்து நம்மளுடைய நீர் தேவைகளை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு தான் எந்த நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு காவிரி மேலாணையம் இருக்கு. அதோடைய அந்த ஆணையத்தோட தீர்ப்பு நமக்கு திருப்தி இல்லைன்னா நம்ம உச்சநீதிமன்றம் போவோம். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுடைய நீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அத்தனை கட்சிக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலையில் தான். உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னும் எனக்கு இந்த அமைச்சர்களை பத்தி எனக்கு என்ன பரிச்சயமே ஆகல. யார் அமைச்சர் எல்லாம் இனிமே போய் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். கீழே ஆக்கப்பூர்வமா என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுவதெல்லாம் இதெல்லாம் சும்மா தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சார், ஆளுநர் வந்து செயல்பாடு நேரடியா வந்து அவருக்கு அந்த அத்தாரிட்டி கிடையவே கிடையாது கவர்னருக்கு. இது வாடிக்கையாக பாஜக நியமிக்கும் அத்தனை ஆளுநர்களும் அவருடைய அரசியல் சாசனத்துக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை தாண்டி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி செயல்படாமல் இருக்க வேண்டும். 6 மாசம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா சார், ஆட்சி மாற்றம் வராது. 5 வருஷத்துக்கு திரு விஜய் தலைமையில, டிவிகே தலைமையில ஆட்சி நடக்கும். அவங்களும் யாரையும் சேர்த்துக்க தேவை கிடையாது. அவங்க கிட்ட இருந்து யாரையாவது உருவலான்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. ஆட்சி மாற்றம்லாம் வராது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் 2031 தான் நடக்கும். சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிறைய குற்றச்சாட்டுகள், குறிப்பா சோஃபா வந்ததுனால சில கூட்டணி நான் சொல்லேன். இதெல்லாம் வந்து ஒரு கேட்சி பஞ்ச் லைன்ஸ் தவிர ஒன்றும் சப்ஸ்டாண்டிவா ஒன்று நான் பார்க்கல. இந்த கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இன்னும் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. யாரா இருந்தாலுமே கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் grip வரும். அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடட்டும். அதுக்கப்புறம் விமர்சனங்களை வைக்கிறவர்கள் விமர்சனம் வைக்கணும். மாநிலத்துக்கு ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை அப்படிங்கிறதா போத் ரெவியன் பார்ட்டிஸோட ஸ்டாண்டு.
பட் ரெண்டு பேருமே முந்தனைக்கு போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற வரைக்கும் நாங்க போறப்ப நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒன்னும் அவங்களுடைய நிலை எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த இருக்கும்பொழுது அதை போய் பயன்படுத்திக்கிறாங்க. அதுல ஒன்றும் வரப்போறது இல்லை. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை கொடுக்கறதுனால ஒன்றும் சப்ஸ்டாண்டோ ஒன்றும் வரப்போறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் நடைபெற்றது ஒரு குற்றச்சாட்டு தெரியல. அது மாதிரி நான் செய்தி படிச்சேன். அதை யாரா விசாரணை பண்றதோ அதெல்லாம் அந்த தெரியல. இன்னும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கொடுத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். 21 ராகுல் காந்தி வராதா சொன்னாங்க. தெரியல, எனக்கு தெரியல. நீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க கேட்க வேண்டியது ராமர் கோயில நடக்கிற பிரச்சனையை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் இங்க இருந்து நிறைய பேர் யாத்திரைக்கு போயிட்டு வரீங்க. அங்க அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. ஆனா அந்த ஊழல் நடந்திருக்கும் போது இங்க பாஜக ஒன்னும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்க கோயில் எல்லாத்தையும் எடுத்து அரசாங்கத்திலிருந்து எடுத்து தனியார் கையில கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. எவ்வளவு கோடி போச்சுன்னு கூட தெரியல, எவ்வளவு கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி யாரும் பேச கூட மாட்டேங்கிறீங்களா? கூச்சமா, அச்சமா? தெரியலன்னா கேட்கணும்ல. அதை பத்தி கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் பாஜக கோயிலை எல்லாம் எடுத்து தனியார் மயமாக்கணும், அரசாங்கத்திலிருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அவரோட நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடு என்ன? எல்லா கோயிலையும் HRNC டிபார்ட்மெண்ட் மூடிடலாமா? கோயில் எல்லாம் யாருக்காக எடுத்து கொடுத்துடலாமா? அவங்க தனியாரத்தான் நடத்துறாங்க அந்த கோயிலை. அந்த கோயிலில் இப்ப ஊழல் நடந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அவங்க கட்சி சார்பில் இருக்கவங்களே நிறைய பேர் இப்ப என்கொயரி பண்ண சொல்றாங்க. இதை பத்தி யோசிக்கிறோம். நான் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்து கட்டுப்பாட்டுல தான் கோயில்கள் இருக்குது. அடிதாரத விஷயம் கைது பண்ணிருக்காங்க. அவர் காவேக்காக்கு முயற்சி செய்ததா நான் திருப்பி சொல்றேனே, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரையும் அழைத்துக் கொள்ள வேண்டாம். அரசாங்கத்தில் வெளியே இருப்பவர்கள் யாரையும் இழுக்கவும் நினைக்க வேண்டாம். இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் கம்ஃபர்டபுளா நடக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல். அவ்வளவுதான். இதுல தேவையில்லாம இவங்க யாரையும் இழுக்கவும் வேண்டாம், அவங்க யாரையும் அனுப்பவும் வேண்டாம். அந்த முயற்சிகளை செய்யவே வேண்டாம். கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கு. கம்ஃபர்டபுளா 5 ஆண்டுகள் இவருடைய தலைமையில் ஆட்சி நடக்கும். அதனால அதிமுக விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அதிமுக இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளம்னால அங்க இருக்கிற தலைமை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, அவர்களுக்கு எப்பவும் ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஒரு லீடர் இருந்தாக்க அது மேல ஒரு அட்ராக்ஷன் அந்த பார்ட்டிக்கு உண்டு. அந்த லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ இப்போ டிவிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் வருது. அவர்களுடைய 4 தேர்தலில் தொடர்ச்சியாக அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் அதிமுக என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சி திகழ வேண்டும். அந்த கட்சி அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற கட்சி. அந்த சின்னம் எல்லாத்தையும் போயிடுச்சு. அந்த அதிமுக அழியிறது எனக்கு சரியா படலை. தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு அது நல்லது கிடையாது. ஆனால் அது அவர்கள் தான் அதை சரி செய்ய வேண்டும். அவர்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்னால தான் இவ்வளவு மைக்ரேஷன் ஆகுது. ஆனால் நான் திருப்பி சொல்றேன், இந்த அரசாங்கம் யாரையும் இழுக்கவும் வேண்டாம், யாரையும் அனுப்பவும் வேண்டாம். கம்ஃபர்டபுளா 5 வருஷம் நடக்கும். சரி, இப்போ கடந்த 50 வருஷமா பைப்போலான ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவேகா புதுசா அவங்க ஜாயின் பண்ணி அவங்க போட்டியில நடந்துருக்காங்க. ஸோ திமுக vs தாவேகா அப்படிங்கிற ஒரு பைப்போலார ட்ரை பண்ண டைம் தான் சொல்லணும். இன்னைக்கு ஏடிஎம்கே வீக்கன் ஆகுது. ஆனா ஏடிஎம்கே வீக்கன் ஆகுறது தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஏடிஎம்கே வீக்கன் ஆச்சுன்னா அது மீண்டும் 2 ரீஜனல் பார்ட்டிஸ் பைப்போலார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதானே நேச்சுரல். அதானே பார்க்க முடியும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க 2 பேர் தான். தாவேகா தூய சக்தி கொடுக்குது. ஆனா அதிமுக ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன அட்வைஸ் யாரும் கேட்கறது இல்லை. என் அட்வைஸை கேட்டாங்கன்னா நீங்க யாரையும் கூட்டிக்க வேண்டாம், நீங்க யாரையும் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு நம்பர் இருக்கு, கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். என் அட்வைஸ் யாரும் எதுலையுமே எங்கேயுமே கேட்கறது. என் கட்சியில கேட்கறதுல பக்கத்து கட்சியா கேட்க போகுது. கோயில் இடங்கள் கடந்த ஆட்சியில் நிறைய ஊழல். இப்ப அதை நிறைய அறிவிக்கைகள் சொல்றாங்க. என்ன ஆக்டிவா ஏதாவது தப்பு நடத்திருந்தா அதை சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். ஏதாவது எதுவா இருந்தாலும் சட்டப்படி நடக்கணும். அதனால எதுவும் ஒரு பழி வாங்குறதுக்கோ யாரையும் டார்கெட்டடா பண்ணாம சட்டப்படி எதுவா இருந்தாலும் சட்டப்படி என்ன சட்டம் என்ன இடம் கொடுக்குதோ அதுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் இதுல எனக்கு ஆட்சி பண்ண கிடையாது. அரசாங்கம் 2 மாசத்துக்கே நான் விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். புதிய தலைவர் 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி நான் சொல்றது? வந்திருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள். அது என்ன நான் திருப்பி நான் அதான் சொல்றேனே, தேவையே இல்லை. என்ன கேட்டா இவ்வளவு ராஜினாமா செய்து ஒரு கட்சியில சேரவர்களை அழைக்க வேண்டும்னு அவசியமே கிடையாது. அந்த வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும். இப்பதானே ஓட்டு போட்டோம், என்ன காரணத்துக்காக அவங்க ராஜினாமா பண்றாங்கன்னு யோசிக்கணும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு அறிவுரை, உங்களுக்கு இன்னும் ஆட்கள் தேவை கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஆட்களே போதும். இதை வைத்து நிலையாக 5 ஆண்டுகள் நிச்சயமாக நீங்கள் ஆட்சி தர முடியும். அதனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல போக்கஸ். அவங்களுக்கு எப்படி பலவீனம்? போறவங்களுக்கு தான் பலவீனம். அவங்களுக்கு தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையே கிடையாது.
இந்த ரிசிக்னேஷன், இந்த இண்டக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நம்பர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 108 அவங்களுக்கே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால 5 ஆண்டுகள் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நடத்த முடியும். அதனால ஆட்சி நடத்துவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். டிவிக்கு புல் பண்றாங்களா? தெரியல எனக்கு, புல் பண்றாங்களா எங்க இருந்து இவங்க தள்ளப்படுகிறாங்களா எனக்கு எப்படி தெரியும்.